வணக்கம். யூனிவர்சலைசேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். என்ன இந்த யூனிவர்சலைசேஷன் அப்படின்னா அதுக்கான அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு ஒன்று உலக அளவில் ஐநா சபை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஜெனீவா கன்வென்ஷன், யுனைடெட் நேஷன்ஸ் சார்ட்டர், ரீஜனல் ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன், அந்த மாதிரி நிறைய பேரில் ஐநா சபை ஒவ்வொரு சட்டமாக ஹியூமன் ரைட்ஸுக்கு ஆதரவாக ஈற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த சட்டத்தை எல்லா நாடுகளும் ஏற்றுக்கணும். ஏதோ ஒரு வகையில் ஒன்று அந்த சட்டத்தை அப்படியே உங்கள் நாட்டில் சட்டமாக மாற்றுங்க, அப்படி இல்லையா உங்களோட கான்ஸ்டிடியூஷனில் எக்ஸ்ட்ராவாக இதை ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது தாங்க யூனிவர்சலைசேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். சரியா? இப்போது ஒவ்வொரு தனி மனிதருக்கும் ரைட்ஸ் இருக்குது. அது கான்ஸ்டிடியூஷனில் வச்சுருக்காங்க. ஐநா சபையில் ஏற்றக்கூடிய ஒவ்வொரு சட்டமும் ஏதாவது ஒரு வகையில் எல்லா நாடுகளிலும் ஈற்றணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போதான் ஒரு மனிதனுக்கு பேசிக்கான ஹானரும் டிக்னிட்டியும் கௌரவமான வாழ்க்கையும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஒரு மனிதன் எந்த நாட்டை சேர்ந்தவன வேணா இருக்கட்டும், 6 அடி இருக்கிறான், அவன் உடம்புல 6 லிட்டர் ரத்தம் ஓடுது, எலும்பு இருக்குது, சதை இருக்குது, கண் இருக்குது, காது மூக்கு இருக்குனாலே மனிதர்கள் தான். அவங்க எந்த நேஷ்னாலிட்டியாக வேணாலும் இருக்கலாம், அவங்க பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் எதுவாக வேணாலும் இருக்கலாம், அவங்க ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், எந்த நாட்டை சேர்ந்தவங்களாகவும் இருக்கலாம், அவங்க நிறம் எப்படி வேணாலும் இருக்கலாம், அவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்களாகவும் இருக்கலாம், லாங்குவேஜ் எதனாலும் பேசலாம். இது எதையும் கருதாது அவங்களுக்கு ஹியூமன் ரைட்ஸ் கொடுக்கறது ஒரு கவர்மெண்ட்டோட கடமை. சரியாப்பா? வித்தவுட் டிஸ்கிரிமினேஷன் இவங்களுக்கு ஹியூமன் ரைட்ஸ் கொடுக்கணும். என்னென்னது? நேஷ்னாலிட்டி, பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ், செக்ஸ். செக்ஸ் அப்படின்னா ஆணா பெண்ணா, நேஷ்னல், எத்னிக் ஆர் ஆரிஜின், கலர், ரிலிஜியன், லாங்குவேஜ். இது பார்க்காம டிஸ்கிரிமினேட் பண்ணாமல் ஹியூமன் ரைட்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹியூமன் ரைட்ஸ் வயலேட் ஆகுது அப்படின்னா, ஏன்னா இது கான்ஸ்டிடியூஷனில் வச்சுருக்காங்க. ஹியூமன் ரைட்ஸும் கான்ஸ்டிடியூஷனும் ஒன்று தான். கான்ஸ்டிடியூஷனுக்குள்ளே தான் ஹியூமன் ரைட்ஸ் எல்லா நாடுகளும் வச்சுருக்காங்க. ஃபண்டமெண்டல் ரைட்டாக இந்தியாவில் நம்ம வச்சுருக்கோம். அதில் ஏதாவது வயலேட் ஆகுதுன்னா டைரெக்டாக கோர்ட்டுக்கே போய் நம்ம முறையிடலாம். என்னுடைய ரைட் வயலேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இந்த யூனிவர்சல் ஹியூமன் ரைட்ஸ், அதாவது ஐநா சபையில் கொடுக்கக்கூடிய ரைட்ஸை எந்தெந்த வழியாக நம்ம நாடு ஒரு குடிமக்களுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஐநா சபையில் ஏற்றக்கூடிய சட்டத்தை அந்த நாடு உள்வாங்கி அந்த குடிமக்களுக்கு எந்த வகையில் போகுதுன்னா, ட்ரீட்டிஸ் உடன்படிக்கை மூலமாகவும், கஸ்டமரி இன்டர்நேஷ்னல் லா மூலமாகவும், ஜெனரல் பிரின்சிபல்ஸ் மூலமாகவும், அவங்களுடைய கான்ஸ்டிடியூஷன் மூலமாகவும் அந்த மக்களை போய் சேருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது ஒவ்வொரு கவர்மெண்ட்டுமே கடமைப்பட்டு உள்ளது. எதுக்கு? அங்கே வாழக்கூடிய மனிதர்களுக்கு ஒரு பேசிக் ஹியூமன் ரைட் கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டிருக்கு. இண்டிவிஜுவல்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு குரூப்பாக இருக்கலாம், அவங்களுக்கு பேசிக்கான ரைட்ஸ் கொடுத்தே ஆகணும்னு சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் பிறந்த, இந்தியாவில் கிடையாது, இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் மெம்பரும் ஹியூமன் ரைட்ஸை என்ஜாய் பண்ணலாம் அவங்களுடைய கான்ஸ்டிடியூஷன் வழியாக. ஆனால் சில நாடுகள் இவங்க இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸை அவங்க கான்ஸ்டிடியூஷனுக்குள்ளே கொண்டு வர்றது கிடையாது. நாம் கான்ஸ்டிடியூஷனுக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு எடுத்துக்காட்டு தான், நம்மளை யாராவது அரெஸ்ட் பண்ணுறாங்க, டீடைன் பண்ணுறாங்கன்னா டைரெக்டாக நம்ம சுப்ரீம் கோர்ட்லேயே போய் கேஸ் போடலாம். ஆனால் ஒரு சில நாடுகள் இதை அவங்க கான்ஸ்டிடியூஷனில் வைக்கலனாலும் ஒரு சட்டமாக வச்சுருக்காங்க இந்த ஹியூமன் ரைட்ஸ். இது எல்லாத்தையுமே ஹியூமன் ரைட்ஸை எல்லா நாடுகளும் கொடுக்குறாங்க. ஆனால் அது வயலேட் ஆனால் அது ப்ராப்பரான ரெமிடியும் ஒவ்வொரு மக்களுக்கும் போய் சேரணும் அப்படின்றதுல இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் ரொம்ப தெளிவாக இருக்குது. சரியப்பா? நீங்கள் கான்ஸ்டியூஷனில் வச்சாலும் சரி, இல்லை நார்மல் லாவாக வச்சாலும் சரி, வயலேட் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு ப்ராப்பர் ரெமிடி கேரண்டி பண்ணுறாங்க இன்டர்நேஷ்னலைசிங் ஹியூமன் ரைட்ஸ் ஏஜென்சி. சரியா? ஹியூமன் ரைட்ஸ் ஒரு மனிதனுக்கு அதிகப்படியான அட்வான்டேஜை கொடுக்கறதுனால தான் ஐநா சபையாக இருக்கட்டும், மற்ற இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கட்டும், இந்த ஹியூமன் ரைட்ஸை அவங்க ப்ரமோட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. சரி, சட்டம் போட்டிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வரைக்கும் என்னென்ன சட்டம் எந்த அளவுக்கு போட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, யுனைடெட் நேஷன்ஸ் சார்ட்டர் இது ஹியூமன் ரைட்ஸை பற்றி பேசுது. அடுத்து யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஹாஸ் ஹேட் த கிரேட் இன்ஃப்ளூயன்ஸ். இன்டர்நேஷ்னல் கோவனன்ட் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் 1966. இன்டர்நேஷ்னல் கோவனன்ட் ஆன் எக்கனாமிக், சோசியல் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ் 1966. ரீஜனல் ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன். இப்போ நாம் சொன்னது உலகம் முழுக்க
அடுத்து ரீஜனல் ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவுக்கு மட்டும் பொருந்தக்கூடியது அமெரிக்கன் கன்வென்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் 1978, த ஜெனீவா கன்வென்ஷன் 1949, யூரோப்பியன் கன்வென்ஷன் ஆன் ஹியூமன் ரைட்ஸ் 1950, வியன்னா கான்ஃபரன்ஸ் 1993ன்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் ஆன் ஹியூமன் ரைட்ஸ் 1993. இன்னொன்று ஆப்பிரிக்காவில் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலம் ஹியூமன் ரைட்ஸ் எல்லா நாட்டு மக்களுக்கும் போய் சேரக்கூடிய வகையில் ஐநா சபை ஒர்க் பண்ணுறாங்க. இதை தான் யூனிவர்சலைசேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்ன்னு சொல்கிறாங்க.